ஹாய் ஹலோ வணக்கம். கன்னடத்துல 2025 ரிலீஸ் ஆன வாமனா இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாமனா இந்த படத்துல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தன்வீர் கவுடா, ரேஷ்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய ரவுடி கேங்க்கு, இந்த ரெண்டு பெரிய ரவுடி கேங்க்கு இடையில ஒரு சின்ன சின்ன ஒரு மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இடையில ஒரு ஹீரோ நுழையிறாரு. ஹீரோ நுழைஞ்சிட்டு அவர் வந்து தொடர்ந்து ஒரு 2 கொலைகளை பண்றாரு. இந்த 2 கொலைகளுக்கு நடுவுல அந்த கேங்க்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேங்க்ல ஒரு பெரிய சம்பவத்தை ஆல்ரெடி சின்ன வயசுலயே பண்ணிருப்பாரு அந்த ஹீரோ. அதனால அந்த சம்பவத்தில் இருக்கிற அந்த 2 கேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க. அப்ப அந்த டிராஜடி டிராமால நம்ம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, தன்னுடைய காதலை கரம் பிடிச்சாரா இல்லையா, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நண்பர்களுடைய துரோகத்தை அவர் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இடைவேளைக்கு மேல ஃபுல்லாவே வேற லெவல் பண்ணிருக்காரு. இந்த படத்தினோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ தான். அவர் வந்து ஒரு 6 அடிக்கு மேல இருக்கிறாரு, தன்வீர் கவுடா. அவர் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா அதகலம் பண்ணிருக்காரு. அது குறிப்பா சொல்ல போனா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ல எல்லாம் வேற லெவல் பண்ணி அசத்தி இருப்பாரு. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற அந்த வில்லன் கேரக்டர் சம்பத், நம்ம தமிழ் நடிகர் சம்பத் ஆகட்டும், அப்புறம் மீதி இருக்கிற அந்த பெரிய தாதாவாகட்டும், எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது போல நண்பர்களா வரக்கூடிய அவங்களோட கேரக்டரும் பாசிட்டிவா தான் இருக்கு. அது போல இந்த படத்துல நடிச்சுக்கிற அம்மா கேரக்டர் நல்லா தரமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. காதலி வந்து ஒரு வேகத்திலேயே அது எப்பயும் போல வந்தமா போனோமா 2 பாட்டுக்கு ஆடணுமா அவ்வளவுதான். அது போல இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா காட்சி அமைப்புகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன் படங்களை பார்த்த காட்சி அமைப்புகள் தான். ஒன்னும் புதுசா இவங்க எதுவும் சொல்லிடல. எப்பயும் போல வழக்கம் போல 2 கேங்க்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான். அந்த சண்டையை இன்னும் ப்ராப்பரா ஒரு சூப்பரா சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா இருந்தாலும் காட்சி அமைப்புகள் வந்து எல்லாமே பார்த்து சலிச்ச காட்சி அமைப்புகள் தான். இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் வந்து கொஞ்சம் வேகத்தலையா இருக்கிறதுனால அது ஒரு மைனஸ் நம்ம படுது. ஏன்னா கன்னட மொழி படங்கள்னாவே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட வெளிவரது பெரிய விஷயம். ஆல்ரெடி நான் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு தான் நான் கண்டிப்பா நினைச்சேன். ஆனா இந்த படம் கன்னட படமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா கன்னட படம் ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஒரு டைம் நீங்க ஆக்ஷன் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய வேற லெவல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்விஸ்டும் உண்மையிலேயே ரசிக்கும்படியாகவும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறபடியாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை நீங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் வில்லன் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹீரோ அதெல்லாம் பண்றாரு. அது போல வில்லன்கள் யாருனாலும் அடிச்சு நம்ம தோஷம் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வில்லன்கள் இன்னும் 2-3 சீன்ல கொடுத்துருக்கோம். ஓப்பனிங்ல ஒரு பெரிய வில்லன் காட்டுறாங்க. அவரே கூட கடைசி வரலும் கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முடிச்சு விட்டுறாரு. இது போல இந்த படத்துல சண்டை காட்சிகள் பேசும்படியா இருக்கு. அது ஒண்ணுதான் இந்த படத்தினோட பலமே. இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. வாமனா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் படம். நீங்க ஆக்ஷன் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு விருந்தா அமைங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.